நமக. இன்னைக்கு 17ஆம் நாள் பாசுரம் அம்பரமே. 16வது பாசுரம் தொடங்கி விண்ணோர்கள் ஸ்தானத்தில் கோயில் காப்பவன், வாயில் காப்பவன், நந்தகோபாலன், யசோதா, நப்பின்னை, பலராமன் இவ அத்தனை பேரையும் வச்சு ஆண்டாள் துயில் எழுப்பிண்டு வந்துருக்க போறா அப்படின்னு நேத்திக்கு பாசுரத்தில் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம். நேற்றைய பாசுரத்தில் நந்தகோபாலனின் திருமாளிகையை காக்கும் கோயில் காப்பவன், வாயில் காப்பவன் இவ எல்லாரையும் சேவிச்சு நீ தான் கதவை திறந்து விடணும் அப்படின்னு ஆண்டாளும் கோபிகைகளும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டா இல்லையா. இப்போ இன்னைக்கு திருமாளிகை உள்ளே வந்துட்டா. இங்கே கட்டில்களில் படுத்துறங்கின்னு இருக்கா. அந்த கட்டில்கள் எந்த ஆர்டரில் இருக்குன்னா, முதல்ல நந்தகோபாலன், அப்புறம் யசோதா, அப்புறம் பலராமன் அண்ட் கண்ணன், அந்த ஆர்டரில் இருக்குது. இப்போ ஆண்டாள் பாசுரத்துலேயும் அதே பத்ததி, அதே ஆர்டர்லேயே அவளும் இவாளை துயில் எழுப்புறா. முதல்ல நந்தகோபாலனை துயில் எழுப்பச்சு ஆண்டாள் சொல்கிறா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறா. அம்பரம்னா ஆடை, தண்ணீரே தீர்த்தம், சோரே உணவு, இது அத்தனையும் தானம் செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு அழைக்கிறார். அதாவது நந்தகோபாலன் எப்பேற்பட்ட உத்தமமான காரியங்கள் செஞ்சுட்டுருக்காருன்னா, ஆடை தானம் பண்ணுறதுல தன்னை விட சிறந்ததாக ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தானம் பண்ணுறாராம். அதே மாதிரி தீர்த்த தானம் பண்ணுறதுலையும் நந்தகோபாலனை விட சிறந்ததாக அந்த தானத்தில் யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உத்தமமாயும், சோர தானம் பண்ணுறதுல அதுலேயும் தன்னை விட சிறந்ததாக யாராலையும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு உத்தமமான இந்த தானங்களை ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய நந்தகோபாலனே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. எப்படி ஒரு உன்னதமான தானமாக அது எப்போ ஆகும் அப்படின்னா, வேற எதுவும் எதிர்பார்க்காம தானத்தை செய்யறது வேற எதன் பொருட்டும் செய்யாம அறத்தின் பொருட்டே அறத்தை செய்யறது. அதாவது இந்த இந்த சேரிட்டி கொடுத்தா எனக்கு போர்டில் என்னுடைய பேர் வரும், செங்கல்ல என்னோட பேர் எழுதி கொடுப்பா, மாலை மரியாதைகள் கிடைக்கும், இப்படிங்கிற காரணத்துக்காகலாம் அறம் பண்ணுறதில்ல. தர்மம் பண்ணுறது எதன் பொருட்டு பண்ணணும்னா தர்மத்தின் பொருட்டே தர்மம் பண்ணணும். அப்படி செய்யும் பட்சத்தில் அது உன்னதமான தர்மமாக கருதப்படுறது. அந்த மாதிரி அன்னதானம் கொடுப்பதில் சிறந்தவரே, தீர்த்த தானம் கொடுப்பதில் சிறந்தவரே, வஸ்திரதானம் கொடுப்பதில் சிறந்தவரே அப்படின்னு நந்தகோபாலனோட பெருமைகள் எல்லாத்தையும் ஆண்டாள் லிஸ்ட் பண்ணுறா. இப்படி ஒருத்தர்கிட்ட போய் இந்த தானத்தை சரியாக கொடுக்கக்கூடியவரே, இந்த தானத்தை சிறப்பாக அளிக்கக்கூடியவரே அப்படின்லாம் ஆண்டாளும் கோபிகைகளும் கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அடுத்த அவளும் ஏதோ தானத்தை கேட்க போகிறான்னு அர்த்தம். ஸோ அவள் சொல்கிறா, அப்பேற்பட்ட உயர்ந்த தானங்களை செய்யக்கூடிய நந்தகோபாலன் எம்பெருமான் நந்தகோபாலாங்கிறா. எம்பெருமானுக்கே தந்தையாகப்பட்டதால் இந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு ஸ்பெஷல் அட்ஜெக்டிவ் ஃபார் நந்தகோபாலன் ஆல்சோ. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படிங்கிறா. இப்போது இத்தனை தானங்களையும் தர்மத்தின் பொருட்டே இந்த தானங்களை உயர்ந்த தானங்களை செய்யக்கூடிய நந்தகோபாலன்ட்ட கோபிகைகளுக்கு, ஆண்டாளுக்கும் கோபிகைகளுக்கும் கேட்கறதுக்கு என்ன இருக்கும்? அவள் நந்தகோபாலன்ட்ட ஆடை அணிகலன்களையும் உண்ண உணவையும் தீர்த்த தானங்களையும் கேட்கறதுக்குமா வந்திருக்கா அப்படின்னா, அவளுக்கு உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை அத்தனையும் கண்ணனே. அதாவது போக்கியம், தாரகம், போஷகம் இது அத்தனையும் அவளுக்கு கண்ணன் தானே. அந்த கண்ணனை நந்தகோபாலன்ட்ட கேட்டு பெறறதுக்காக வந்திருக்காளாம். ஸோ அவள் வெந்தே என்லிஸ்ட் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படிங்கிறச்ச என்ன அர்த்தம்னா, அடுத்து எங்களுக்கு கண்ணனையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். இப்பேற்பட்ட நந்தகோபாலன் மிக உயர்ந்த தானங்களை செய்து கொண்டிருக்கும் அவர் எழுந்திருக்கணும் அப்படின்னு இவ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா. யூ ப்ளீஸ் வேக்கப் அப்படிங்கிறா. இப்போது ஒரு ஆடை ஒருத்தருக்கு தானம் கொடுத்தா அது ஆடை கொடுத்ததா மாத்திரமே ஆகும். ஒருத்தருக்கு தீர்த்தத்தை தானம் கொடுத்தா அது தீர்த்தம் தானம் கொடுத்ததா மாத்திரமே ஆகும். ஒருத்தருக்கு உணவு தானம் கொடுத்தா அது உணவு மாத்திரமே தானம் கொடுத்ததா ஆகும். யாருக்காவது ஒரு 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 வஸ்துவை கொடுத்தா அத்தனையும் கொடுத்ததாகுமா, எல்லாத்தையும் கொடுத்ததாகுமா அப்படின்னா அப்படி ஒரு வஸ்து இருக்குது. அந்த வஸ்து தான் கண்ணன். அந்த கண்ணனை வேண்டி கிருஷ்ணானுபவத்தை பெறறதுக்கு தான் இந்த கோபிகைகள் எல்லாரும் இங்கே வந்துருக்கா இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட எங்களுக்கும் அந்த கண்ணனாகிய பரம்பொருளை
நாங்களும் அடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இங்கே உள் ஆர்ந்த அர்த்தம். இதையே தான் உபனிஷத்தும் சொல்கிறது. எதை அடைஞ்சா இதுக்கு மேலே அடையிறதுக்கு எதுவுமே இல்லையோ அதுதான் பரபிரம்ம பரமாத்மா. எதை உணர்ந்தால் இதற்கு மேலே உணர்றதுக்கு எதுவுமே இல்லையோ, எதை தெரிஞ்சுண்டா இதுக்கு மேலே தெரியறதுக்கு எதுவுமே இல்லையோ அதுதான் பரமாத்மா. அப்படிங்கிறச்சே இங்கே ஆண்டாளும் அந்த உட்பொருளையே நமக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நந்தகோபாலனை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறா, எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது யசோதையின் கட்டு. ஸோ யசோதை கிட்ட வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபாலனை வந்து எழுந்திராய்னா கண்ணை விழித்து எழுந்திராய் அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே யசோதையை வந்து அறிவுராய் அப்படிங்கிறா. இப்போது பெண்கள் வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னா அவள் எழுந்து வந்து அமர்ந்து அதை செய்யணுங்கிற தேவையில்லை. அவள் கண் ஜாடையிலேயே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவா. அப்பேற்பட்ட திறமைசாலியான ஸ்கில்ஃபுல்டான யசோதா அப்படிங்கிறது இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அப்பேற்பட்ட யசோதாவை வந்து அறிவுராய் அப்படின்னு அழைக்கிறா. யசோதைக்கு வந்து இங்கே என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸ்லாம் ஆண்டாள் சொல்கிறா? கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, அதாவது இந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி, கொழுந்து மாதிரி, டெண்டர் ஷூட், அதாவது வந்து அந்த ஆரோக்கியமான கிளையை போன்றவளாம் இந்த யசோதா. எதுக்கு? இந்த ஆயர் குலத்துக்கு. பெருமாளுக்கு வந்து விளக்குன்னு ஒரு பேர் உண்டு. இப்போ விளக்குன்னா என்ன செய்யும்? விளக்காகப்பட்டது வந்து தன்னையும் விளக்கிக் கொள்ளும், தன்னை சுற்றி இருக்கிறதையும் விளக்கும் இல்லையா? தனக்கும் ஒளி கொடுத்துட்டு சுற்றி இருக்கிற இடத்துக்கும் இருளை போக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட குவாலிட்டி விளக்குக்கு இருக்குது. இங்கே யசோதையையும் வந்து குலவிளக்கு அப்படின்னு அழைக்கிறார். அந்த ஆயர் குலத்துக்கே ஒரு கொழுந்து போன்ற குலவிளக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயர்குடி பெண்களுக்கெல்லாம் வந்து ஏதான ஒரு கஷ்டம்னா யசோதைக்கு அந்த கஷ்டம் இருக்குமா? யசோதை இங்கே சந்தோஷமாக இருக்கா, அத்தனை வளம் பொருந்திய செழிப்புகளும் மிக்கவளாக இருக்கான்னா அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் ஆனந்தமாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்ட அந்த கௌஹர்ட் கிளானுக்கே, அந்த ஆயர் குலத்துக்கே கொழுந்து குலவிளக்கு யசோதா. அப்பேற்பட்ட யசோதாவை வந்து எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு அழைக்கிறார். நந்தகோபாலனை வந்து நந்தகோபாலா எழுந்திராய்னு சொன்னா, இங்கே வந்து எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கிற ஆண்டாள். நந்தகோபாலன் இங்கே பேர் சொல்லி அழைச்சிட்டா இல்லையா? ஃபாதர் இல்லா இல்லையா, மாமனார் இல்லையா, பேர் சொல்லி அழைச்சிட்டாளே அப்படின்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வி ஹவ் டேக்கன் இட் டூ ஃபார். எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கங்கள் வந்திருக்குல்ல, அதுக்கு பிரசிடென்ஸ் ஆண்டாளே வந்து எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறா? அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படின்னு கண்ணனை பற்றி பாடுறா. நம்ம ஏற்கனவே 3வது பாசுரத்தில் பார்த்தோம். ஓங்கி உலகளந்த எம்பெருமான், 3 அடிகளால் 7 உலகங்களையும் அளந்த எம்பெருமான் கண்ணன் அப்படின்னு. இங்கே அதே மாதிரி வந்து ஆண்டாள் வந்து காழிச்சீராம விண்ணகரம், சீர்காழின்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசத்தில் மூலவர் வந்து தாடாளன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து யார் அந்த பெருமாள் அப்படின்னா, அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான். எப்படி வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வந்து தானம் வாங்கிக்க வரும்போது 3 அடிகள் ஒருத்தர் இன்னார் இணையாருன்னு பார்க்காம எல்லார் மேலேயும் பெருமானின் திருப்பாதம் படுறது. அப்படி அந்த ஸ்கைஸ் அண்ட் ஸ்பேஸை டோர் ஓப்பன் பண்ணி கிழித்து அப்படி வளர்ந்த அந்த கண்ணன், அவனை வந்து இங்கே சொல்கிறா அம்பரம் ஊடறுத்து. முதல்ல நம்ம பார்த்த அம்பரம் ஆடைன்னு பார்த்தோம். இங்கே அம்பரம்ங்கிறது வந்து ஸ்பேஸ், ஆகாசத்தையே கிழித்து வளர்ந்து நெடுக வளர்ந்து 3 அடிகளால் உலகங்களை அளந்த எம்பெருமான். அப்படி நம்ம மேலெல்லாம் திருவடி பட்டது, பெருமானினுடைய திருவடி நம்ம அத்தனை பேர் மேலேயும் பட்டது, நம்ம பண்ணின பாக்கியம். அப்பேற்பட்ட எம்பெருமான் வந்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அப்படின்னு சொல்கிறான். உம்பர்கோமான் அப்படின்னா வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். ஆழ்வார்கள் எப்போதுமே வந்து பெருமானை வந்து உம்பர்கோமானே, தேவாதி தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவாவோ இப்படித்தான் அழைப்பா. ஹீ இஸ் தி காட்ஸ் ஆஃப் ஆல் த தேவாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் ஆண்டாளும் அதே தான் சொல்கிறா. அந்த மண் அளந்த தாடாளன் வந்து இங்கே வந்து உம்பர்கோமானா கண்ணனா நம்ம பின்னாடி வந்து அவதரிச்சிருக்கான் அப்படிங்கிறது.
இந்த இந்த திவ்ய தேசத்தை வந்து இந்த இடத்துல சீர்காழி, இங்கே தான் வந்து பெருமான் உற்சவர் இருக்கிற திருவிக்கிரமன், தாயார் பேர் வந்து மட்ட விழும் குழலி அப்படின்னு ஒரு ஆனந்தமான திருநாமம். அந்த பெருமானையே வந்து இங்கே ஆண்டாளும் வந்து அனுபவிக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பெருமான் தான் வந்து தாழாளன், தாள்களால் உலகத்தை அளந்த உம்பர்கோமான். அந்த உம்பர்கோமான் தேவாதி தேவனான நம் கண்ணன் உறங்காது எழுந்திராய் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா, அவள் சொன்ன உடனே இங்கே ஒரு ரியாக்ஷனே இல்லை. இப்போ எழுந்துரு அப்படின்னு வந்து ஒருத்தரை நம்மளை வந்து இந்த புகழெலாம் பாடி அழைக்கிறச்சே அங்கே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணும்ல. ஆனால் கண்ணன் வந்து கண்ணை விழிச்சு பார்க்கவே இல்லை. நிஜமாக தூங்கலை, ஆனாலும் இவா கூட்டாங்கிறதுக்கு அங்கே ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உடனே இவா நினச்சிக்கிறாளாம், ஒருவேளை கண்ணனை எழுப்பியிருக்க கூடாதோ, அம்பரை மூடறுத்து ஓங்கி உலகளந்ததுனால அந்த தாழ்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்துடுத்தோ, அந்த அந்த அயர்ப்புனால பெருமான் வந்து இங்கே உறங்கின்னு இருக்கான், ஒருவேளை நம்ம எழுப்பியிருக்க கூடாதோ அப்படின்னு இவா நினைக்கிறாளாம். நினைக்கிறச்சே தி ரியலைஸ் ஆதிசேஷனான பலராமனை துயிலெழுப்பாமல் கண்ணன் எப்படி துயிலெழுப்பலாம்? எழுப்பக்கூடாது இல்லையா? அது மாதிரி முதல்ல பலராமனுடைய கட்டில் இருக்கு. இவாளோட இந்த நந்தகோபாலனோட திருமாளிகையில் இந்த ஆர்டர்லையே இருக்குது. முதல்ல நந்தகோபாலன், அப்புறம் யசோதா, பிறகு கண்ணன். இந்த ஆர்டரில் ஏன் இருக்குன்னா, நந்தகோபாலனை வந்து நம்ம ஆச்சாரியனாக கொண்டோன்னா ஆச்சாரியன் வந்து நமக்கு மந்திரோபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரோபதேசத்தின் மூலமாக சாதனையால் நமக்கு வந்து பகவானே கிடச்சுடுறார் அப்படிங்கிறது. ஸோ ஆச்சாரியன், மந்திரம், பெருமான், நந்தகோபாலன், யசோதா, கண்ணன் அப்படிங்கிற ஒரு சிமிலியும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆண்டாள் வந்து பலராமனை முதல்ல துயில் எழுப்பணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் வந்து கண்ணன் வந்து ஃபேக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் உறங்கின்னு இருக்காருங்கிறதுனால என்ன பண்ணுறாளா, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு பலராமனை சொல்கிறா. இப்போது ராமாவதாரத்தில் வந்து ஒரு நொடிப்பொழுது கூட லக்ஷ்மணன் வந்து ராமனை பிரியலை. அதே மாதிரி இங்கே பலராமனை விட்டு கண்ணன் பிரியலை இல்லையா? அப்பேர்பட்ட பலராமன், அனந்தாழ்வானான அந்த பலராமனே வந்து கோல்டன் ஃபீட் உடையவன் அப்படின்னு இங்கே சொல்கிறா. செம்பொற்கழலடி செல்வா அப்படிங்கிறா. இப்பேர்பட்ட செம்மைனா அத்தனை செழுமை, கால்பட்ட இடமெல்லாம் ப்ராஸ்பரிட்டி. அப்பேர்பட்ட பலராமன் வந்து இங்கே படுத்துறங்கின்றிருக்கார் கண்ணனுக்கு முன்னாடி கட்டில். ஸோ அதனால் வந்து முதல்ல பலராமனை எழுப்பணும், அதுக்கப்புறம் தான் கண்ணன் எழுப்பணும். அதுதான் ரைட் ஆர்டர். யூஸ்வலாக படுக்க போகிறவா என்ன எடுத்துகிட்டு போவா? கட்டில் எடுத்துகிட்டு போவா இல்லையா? ஆனால் இங்கே வந்து படுக்கையே படுத்துறங்கின்றிருக்கு பலராமன். முதல்ல பலராமனை எழுப்பணுங்கிறத இவா உணர்ந்து செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் அப்படின்னு சொல்கிறா. உன்னோட தம்பியும் நீயும், உம்பி அப்படின்னா உன் தம்பி அப்படிங்கிறது தான் மருவி உம்பின்னு ஆயிருக்கு. ஆதிசேஷ படுக்கையான பலராமனே உம்பி, நீயும் உன் தம்பியும், உம்பியும் நீயும். யூஸ்வலி நம்ம பாடல்கள், திருப்பாவை பாடல்களோட எண்டிங்லலாம் நம்ம பிரிச்சுன்னு வந்திருந்தோம் இல்லையா, ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்னு. இந்த பாசுரத்தில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. உறங்கேல் ஓர் எம்பாவாய்னு வரும். இங்கே வந்து உறங்கு ஏலோர் எம்பாவாய்னு பிரித்தோன்னா உன் தம்பியும் நீயும் உறங்குன்னு அர்த்தம். நன்னா படுத்துட்டு ரெண்டு பேரும் இன்னும் தூங்குங்கோன்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே அப்படி பிரிக்கக்கூடாது. இங்கே வந்து எப்படி பிரிக்கணும்னா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். அப்படி பலராமனை சேவிச்சு உன் தம்பியும் எழுப்பிக்கணும், நீயும் எழுந்திருக்கணும். அப்பேற்பட்ட உன் தம்பியை அழைச்சிண்டு நீயும் எழுந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறது இந்த பாசுரம். இன்னைக்கு 17வது பாசுரத்தில் நந்தகோபாலன், யசோதை, பலராமன் இவ அத்தனை பேரின் புகழையும் பாடியாச்சு. இனி அடுத்த பாசுரத்திலேருந்து வந்து பிராட்டியின் வைபவம் சொல்ல போகிறா ஆண்டாள். பெருமானை வந்து நமக்கு கிட்டக்க கூட்டின்னு போய் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய, பெருமானுக்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவி வந்து பண்ணுறது வந்து தாயார் பிராட்டி தான். பெருமான்கிட்ட நமக்கு புருஷகாரம் பண்ணி நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாளாம். ஸோ அது வந்து நாளைய பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம், உந்துமத களிற்றன். இன்னைக்கு 17ஆம் நாள் பாசுரம். அம்பரமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம்.